என்ன சொல்றாரு ஆண்டவர்? வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய புத்தி இல்லாத கழுதையை போலவும் குதிரையை போலவும் நீ இருக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்க. எதுக்கு கடிவாளம் போடுவாங்க? நான் சொல்றது அது கேட்கணும். நான் உட்காருன்னா உட்காரும், இங்கிட்டு போனா அங்கிட்டு போகணும், இங்கிட்டு போனா அங்கிட்டு போகணும். நான் சொல்றதெல்லாம் அது கேட்கறதுக்காக கடிவாளம் போடுவாங்க. கடிவாளம் போடாத குதிரை என்ன பண்ணும்? அது இஷ்டத்துக்கு போகும். நான் உட்காருன்னா உட்காராது, இருனா இருக்காது. இந்த கடிவாளம் போடாத குதிரையாவது கோவேரி கழுதையாவது என்னுடைய கண்ட்ரோலில் நான் வைக்க முடியுமா? ஒரு கால் வைக்க முடியாது. நம்ம ஊர்ல குதிரைக்கும் கழுதைக்கும் வேலை கிடையாது. நம்ம ஊர்ல மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? மூக்குக்குள்ள ஒரு கயிறை போட்டு கட்டி வைப்பாங்க. மூக்கணாங்கயிறுன்னு சொல்லிட்டு ஏன் போடுறாங்க? அதை அடங்கி இருக்கணும். மூக்கணாங்கயிறு போடாம மாடை விட்டா என்ன ஆகும்? அது இஷ்டத்துக்கு போகும். அதை பிடிக்க முடியாது. இங்க வசனம் என்ன சொல்லுது? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய குதிரையும் கோவேரி கழுதையும் ஒரு காலம் அடங்கி இருக்காது. அல்லேலூயா. அந்த மாதிரி புத்தி இல்லாத குதிரையை போலவும் கழுதையை போலவும் நீ இருக்க வேண்டாம். ஏன் குதிரையை போலவும் கழுதையை போலவும் இருக்க வேண்டாம்? அதுக்கு வாயை கட்டி வச்சாதான் அது அடங்கி இருக்கும். வாயை கட்டலாம் என்ன பண்ணாது? அது அடங்கி இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுக்கு அறிவு இல்லை. வசனம் சொல்லுது, நான் சொல்லல. வாயில் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கழுதையை போலவும் நீ இருக்காத. அதுக்கு அறிவு இல்லை. மிருகங்களுக்கு என்ன இல்லை? புத்தியும் இல்லை, அறிவும் இல்லை. அதனால அதை வாயை கட்டி வச்சு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு அறிவு இருந்தால் அதை கட்டி வைக்கணும்னு அவசியமா? சொன்னா கேட்கும். குதிரையை உட்காரு, கழுதையை உட்காருன்னு சொன்னா உட்காரும். அறிவு ஆண்டவர் கொடுத்திருந்தா உட்கார்ந்துருக்கும். அதற்கு அறிவு இல்லை. அறிவில்லாத குதிரைக்கு கட்டுனாதான் அது அடங்கும் ஆண்டவர். ஆனா வசனம் என்ன சொல்லுது? மனுஷனாகிய உனக்கு நான் அறிவை கொடுத்துருக்கிறேன். அறிவை வாங்கி வச்சுக்கிட்டு நீ குதிரையை போல உனக்கு கட்டி வைக்கணும்னு எதிர்பார்க்காத. அல்லேலூயா. குதிரையை கட்டி வைக்கணும், கழுதையை கட்டி வைக்கணும், மாட்டை கட்டி வைக்கணும், அதற்கு அறிவு இல்லை. மனுஷனாகிய உனக்கு நான் அறிவை கொடுத்துருக்கிறேன். அந்த அறிவை உள்ள வச்சுக்கிட்டு என்னை கட்டி வச்சாதான் நான் அடங்கி இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்காதன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதனாலதான் அதுக்கு முந்தின வசனம், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை உனக்கு சொல்லுவேன். மாட்டுக்கும் குதிரைக்கும் கழுதைக்கும் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆலோசனை சொன்னாலும் ஒண்ணுதான், சொல்லனாலும் ஒண்ணுதான். அதை உட்கார வச்சு அதுக்கு போதித்தாலும் உபதேசம் பண்ணாலும் அது கேட்கவா போகுது? கேட்காது. இந்த வழியில போன்னு சொல்லி பாதையை மட்டும் காட்டுனா அது போயிருமா? இந்த வழியில போனா அந்த வழியில போகும். அதை அடிச்சு போக வச்சாதான் அது போகும். அது குதிரைக்கும் கழுதைக்கும். ஆனா உனக்கு நான் அறிவை கொடுத்திருக்கேன். அதனால உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி உன்னை நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உனக்கு புத்தி இருக்கு, அறிவு இருக்கு. அதனால அந்த வழியில நீ பயணிச்சு நீயே தான் போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் யாரையுமே கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிற தேவன் அல்ல. கட்டாயப்படுத்தி கடினப்படுத்தி இதை செஞ்சுதான் ஆகணும்னு செய்ய வைக்கிற கடவுள் நாம் ஆராதிக்கிற தேவன் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. மிருகங்களை அவருக்கு நம்ம கட்டுப்படுத்தலாம். மிருகங்களை அவர் ஆகாயத்து பறவைகளையும் கடல்களையும் வானத்தில் சஞ்சரிக்கிற எல்லா பூமியில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அதற்கு புத்தி இல்லை. அதற்கேற்ற அறிவின்படி தான் அது நடக்கும். எனக்கு ஆண்டவர் அறிவையும் புத்தியும் கொடுத்து ஆலோசனையும் கொடுத்து நடக்க வேண்டிய பாதையை காட்டி என்ன சொல்றாரு? வானத்தின் பூமியின் கூலியில எல்லாவற்றையும் படைத்து என்னுடைய கால்களுக்கு கீழே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பாதையை காட்டிட்டாரு, ஆலோசனை சொல்லிட்டாரு, புத்தியை கொடுத்துட்டாரு, அறிவை கொடுத்துட்டாரு. பயணிக்க வேண்டியது என்னுடைய வேலை. ஆண்டவர் சொல்லுவாரு, அவர் பார்ப்பாரு, அவர் நடத்துவார், அவர் செய்வாருன்னு எவ்வளவு நாளைக்கு தான் நான் காத்துக்கிட்டே இருக்க போறேன்? அல்லேலூயா. சேத்துல இருந்த என்னை தூக்கி ஆத்துக்குள்ள உட்கார வச்சுட்டாரு. திரும்ப நான் சேத்துலயும் ஒரு காலை வச்சுப்பேன், உலகத்திலேயும் ஒரு காலை வச்சுப்பேன், உலகத்திலேயும் ஒரு காலை வச்சுப்பேன். ஆண்டவருக்கு ஒரு நேரத்தை கொடுப்பேன், உலகத்துக்கு ஒரு நேரத்தை கொடுப்பேன், சபைக்கும் ஒரு நேரத்தை கொடுத்துப்பேன், உலகத்துக்கு ஒரு நேரத்தை கொடுத்துப்பேன். வாழ்ந்துகிட்டு இருந்தா என்னை கொண்டு ஆண்டவர் ஒருபோதும் மகிமைப்பட முடியாது. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.